Hi students, 9th standard maths unit 5 coordinate geometry பார்த்திருக்கோம். இதுல exercise 5.2 last video ல பார்த்தோம். exercise 5.2 ல distance between two points. அதுக்கு அப்புறம் next exercise வந்து 5.3 midpoint of the line segment பார்க்க போறோம். இந்த midpoint க்கு நான் ஒரு வீடியோல ஃபார்முலா எழுதி போட்டுருக்கேன். midpoint க்கு ஃபார்முலா என்ன? இப்போ லைன் செக்மெண்ட் இருக்கு. இதோட midpoint A B. இந்த A B உடைய midpoint கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்கு. midpoint m of x, y is equal to m of x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. இதான் வந்து midpoint கான ஃபார்முலா சார். midpoint என்ன ஃபார்முலா? m of x, y equal to m of x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. இது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல படிச்சிருக்கோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்போ நம்ம சம்ஸ் போடலாம். எக்சர்சைஸ் 5.3 ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन. Find the midpoint of the line segment joining the points -2, 3 and -6, -5. இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதோட midpoint நம்ம கண்டுபிடிக்கணும். ஆன்சர் போடலாமா? சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம A வச்சுக்கலாம். A of -2, 3. Second point B of -6, -5. இந்த பாயிண்ட் உடைய கோஆர்டினேட்ஸ் x1 y1. செகண்ட் பாயிண்ட் உடைய கோஆர்டினேட்ஸ் x2 y2. இப்போ அந்த AB ஓட மிட் பாயிண்ட் வந்து ஃபைண்ட் பண்ண போறோம் சார். மிட் பாயிண்ட் இருக்கு. இப்போ நம்ம ஃபார்முலா சொன்னோம். மிட் பாயிண்ட் m of x, y equal to என்ன சார் ஃபார்முலா? m of x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. இந்த ஃபார்முலாவை நம்ம x1 x2 y1 y2 வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு மிட் பாயிண்ட் உடைய ஆன்சர் கிடைக்கும். m of what is x1? x1 is -2, x2 -6 divided by 2, y1 plus y2. y1 is 3, y2 ஓட வேல்யூ வந்து -5 divided by 2. next step m of -2 -6 என்ன சார் பண்ணனும்? ரெண்டும் வந்து சேம் சிம்பலா இருக்கு. அப்ப நம்ம ஆட் பண்ணி அதே சிம்பல்ல போடணும். -2 -6 ஆட் பண்ணா -8 divided by 2, 3 -5. ஃபர்ஸ்ட் ஒன் பிளஸ்ல இருக்கு, செகண்ட் நம்பர் வந்து மைனஸ்ல இருக்கு. அப்ப நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். 3 -5 எவ்வளவு ஆன்சர் சார்? -2 divided by 2. ஏன் மைனஸ் போடுறோம்ல? இதோட பிக் நம்பர் வந்து மைனஸ்ல இருக்கு. அதனால ஆன்சர் வந்து -2 divided by 2. இப்போ நம்ம 2 டேபிள்ல கேன்சல் பண்ணிடலாமா? 1 2 is 2, 4 2s are 8. Here 1 2 is 2, 1 2 is 2. Answer is m of -4, -1. இப்போ பாயிண்ட்ஸ் A B கொடுத்தாங்க. அதே பிக் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சோம். பிக் பாயிண்ட் m of x, y is equal to -4, -1. இதுல மொத்தம் 4 क्वेश्चन இருக்கு. அதல நம்ம செகண்ட் क्वेश्चन பார்க்கலாமா? midpoint of 8, -2 and -8, 0. இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन ல இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஃபர்ஸ்ட் ல செகண்ட் क्वेश्चन சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன சொல்றோம்? given points A of 8, -2 and second point is B of -8, 0. என்னோட கோஆர்டினேட்ஸ் நம்ம குறிச்சிடலாம் சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உடைய கோஆர்டினேட்ஸ் வந்து x1 y1, this is x2 y2. next மிட் பாயிண்ட் ஃபார்முலா எழுதுங்க. மிட் பாயிண்ட் m of x, y is equal to the same formula first sum யூஸ் பண்ணலையா? அதே ஃபார்முலா m of x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. என்ன சார்? ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. m of what is x1? x1 ஓட வேல்யூ 8, x2 is -8 divided by 2, y1 plus y2. y1 is -2 plus y2 0 divided by 2. -2 plus 0 divided by 2. என்ன சார் பண்ணலாம்? 8 - 8 8 ல இருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு 0. m of
0 by anything. Answer is 0. Therefore, m of 0, comma, here 2 table cancel, sir. 1 2 is 2, 1 2 is 2. Answer is 0, comma, minus 1. Therefore, second substitute answer. We find m of x comma y is equal to m of 0, comma, minus 1. Second 2 points கொடுத்தாங்கல அதோட மிட் பாயிண்ட் ஓட ஆன்சர். இதோட தேர்ட் சொல்லலாமா? क्वेश्चन नंबर 3. செகண்ட் சம் இதுல தேர்ட் क्वेश्चन. a comma b and then a plus 2b comma 2a minus b. இதோட மிட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம a வெச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் a of a comma b. செகண்ட் பாயிண்ட் நம்ம b டினோட் பண்ணிக்கலாம். b of a plus 2b comma 2a minus b. இதோட கோஆர்டினேட்ஸ் எழுதிக்கலாமா? This is x1 y1. செகண்ட் பாயிண்ட் x2 y2. Therefore இதோட மிட் பாயிண்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். What's the formula? Midpoint m of x comma y is equal to m of x1 plus x2 divided by 2 comma y1 plus y2 divided by 2. இந்த ஃபார்முலால நம்ம கோஆர்டினேட்ஸ் எல்லாத்தையும் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். x1 y1 x2 y2 ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு மிட்பாயிண்ட்கான ஆன்சர் கிடைக்கும். Therefore m of what is x1? x1 is a plus x2. x2 value a plus 2b. a plus 2b divided by 2. Comma next y coordinates பாருங்க y1 plus y2. y1 is b plus y2 ஓட வேல்யூ உங்களுக்கு 2a minus b. ரைட்டானா? சப்ஸ்டிட்யூட் பண்ணி 2a minus b divided by 2. என்ன சார் பண்ணலாம்? லைட் டர்ம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது a இது a ரெண்டு லைட் டர்ம்ஸ் தானே ஆட் பண்ணிக்கலாமா? 1a plus 1a ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 2a. Therefore m of 2a plus 2b divided by 2. இங்க பாருங்க செகண்ட் கோஆர்டினேட்ஸ் பாருங்க என்ன கேன்சல் plus b யும் minus b யும் உங்களுக்கு கேன்சல். ரிமைனிங் இருக்குது 2a divided by 2. அப்ப சொல்ல இந்த பாருங்க 2 வந்து காமனா இருக்கும். 2 அவுட் சைடு எடுக்கலாமா? அப்ப m of 2 நீங்க அவுட் சைடு எடுக்கலாம். ரிமைனிங் a plus இந்த நம்ம 2 எடுத்தாச்சு. ரிமைனிங் b இருக்குமா? b a plus b divided by 2. here 2a divided by 2. என்ன சார் கேன்சல்? 2 கேன்சல் பண்ணலாமா? 2 cancel. இங்கே வந்து 2 cancel. Therefore third sum answer m of a plus b comma a. அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் உடைய மிட் பாயிண்ட் ஆன்சர் எடுத்துக்கலாம். மிட் பாயிண்ட் m of x comma y equal to m of a plus b comma a. இதே மாடல்ல லாஸ்ட் क्वेश्चन இருக்கு. மிட் பாயிண்ட் அப்படிங்கிற மாடல்ல and fourth question இதோட உங்களுக்கு third question over fourth question. என்ன சார் क्वेश्चन அது? 1/2 comma minus 3/7 and then 3/2 comma minus 11/7. உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 2 பாயிண்ட்ஸ் நம்ம a b னு வச்சுக்கலாம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் a of 1/2 comma minus 3/7 comma b of 3/2 comma minus 11/7. next அதோட கோஆர்டினேட்ஸ் குறிச்சிக்கலாமா? this is இத நீங்க பென்சிலால குறிச்சிக்கலாம். this is x1 y1. செகண்ட் பாயிண்ட் ஓட கோஆர்டினேட்ஸ் குறிக்கும் போது இது x2, this is y2. மிட் பாயிண்ட்க்கு அதே நம்ம ஃபார்முலா எழுதலாம். மிட் பாயிண்ட்க்கான ஃபார்முலா என்ன எழுதி போடுறோம்ல? மிட் பாயிண்ட் m of x comma y equal to என்ன சார் ஃபார்முலா? m of x1 plus x2 divided by 2
comma y1 plus y2 divided by 2. இப்போ இந்த ஃபார்முலா வந்து m of x1 plus x2 divided by 2, comma y1 plus y2 divided by 2. நமக்கு x1 y1 and x2 y2 சந்தே தெரியும். இந்த வேல்யூஸ் எடுத்து போயிட்டு நம்ம ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். Therefore m of what is x1? x1 is 1 by 2 plus x2 ஓட வேல்யூ நமக்கு 3 by 2, 1 by 2 plus 3 by 2 whole divided by ஃபார்முலாவில் இருக்குது divided by 2, comma next y1 plus y2 divided by 2. what is y1? y1 ஓட வேல்யூ நமக்கு -3 by 7 plus y2 வந்து எவ்வளவு சார்? y2 வந்து உங்களுக்கு -11 by 7. ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. -11 by 7 y1 plus y2 whole divided by 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இப்போ நியூமரேட்டர் பாருங்க. நியூமரேட்டர் உங்களுக்கு ஃபிராக்ஷன்ல இருக்கு. ஃபிராக்ஷன் எப்படி இருக்குன்னா சேம் ஃபிராக்ஷன் 2 ரெண்டுத்துலயுமே வந்து காமனா இருக்கு. அப்ப நீங்க 2 நீங்க காமனா எடுத்துக்கோங்க. therefore m of 2 நீங்க காமனா எடுத்தீங்கன்னா மேல நியூமரேட்டர் என்னது 1 plus 3 ரெண்டு நம்ம ஆட் பண்ணி எழுதுறோம். 1 plus 3 whole divided by ஃபார்முலால ஒரு 2, கமா செகண்ட் கோஆர்டினேட்ஸ் பார்க்கும்போது எது சார் காமனா இருக்கு? உங்களுக்கு 7 காமனா இருக்கா பாருங்க. அப்ப whole divided by 7 நீங்க காமனா எடுத்துக்கோங்க. மேல இருக்க ரெண்டு டேர்ம்ஸ் -3, செகண்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு -11 divided by 7 ஃபார்முலால whole divided by 2 ரைட் தானே? என்ன சார் பண்ணலாம்? 1 plus 3 ஆட் பண்ணிக்கலாமா? 1 plus 3 ஓட வேல்யூ 4 m of 4 divided by 2 the whole divided by 2. இங்க செகண்ட் டேர்ம் பார்க்கும்போது -3 and -11 ரெண்டுமே உங்களுக்கு மைனஸ்ல இருக்கு. அப்ப நம்ம ஆட் பண்ணி அதே சிம்பலை போடுமா? -3யும் -11 ஆட் பண்ணா உங்களுக்கு -14 divided by 7 whole divided by 2. டேபிளால நம்ம கேன்சல் பண்ண முடியுமா பாருங்க. இங்க 2 டேபிள் உங்களுக்கு கேன்சல். 1 2 is 2 2 2s are 4. செகண்ட் டேர்ம்ல இங்க 7 டேபிள் கேன்சல் பண்ணிடலாம். 7 டேபிள் தான 1 7 is 7 2 7s are 14. ரிமைனிங் என்ன சார் இருக்கு? m of ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்க ரிமைனிங் 2 divided by 2 டினாமினேட்டர்ல ஒரு 2 இருக்கு 2 by 2, கமா செகண்ட் டேர்ம் பார்க்கும்போது -2 by 2. அகைன் கேன்சல் பண்ணலாம் பாருங்க. என்ன டேபிள் அது? 2 டேபிள் தானே? கேன்சல் பண்ணுங்க. 1 2 is 2 1 2 is 2. இந்த செகண்ட் டேர்ம்ல 1 2 is 2 1 2 is 2. therefore answer is 1 -1. therefore m of 1 -1. ரெண்டு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தாங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ் இது? a of 1 by 2, -3 by 7 and 3 by 2, -11 by 7. அதோட இப்போ இதுக்கு நான் ஃபார்முலா அப்ளை பண்ணேன். ஃபார்முலா என்னது? m of x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. ரெண்டுமே வந்து நமக்கு ஃபிராக்ஷன்ல இருக்கு. x1 ஓட வேல்யூ 1 by 2 plus x2 is 3 by 2 divided by 2, y1 plus y2. y1 is -3 by 7 minus y2 ஓட வேல்யூ -11 by 7 whole divided by 2. இப்போ டினாமினேட்டர் நீங்க சேமா இருக்கறனால சேம் டினாமினேட்டர் எடுத்துட்டு 1 plus 3 வந்து எவ்வளவு சார்? 4 divided by 2 ல இங்க பாருங்க -3 -11. ஏன்னா டினாமினேட்டர் உங்களுக்கு 7 வந்து காமனா இருக்கு. 7 காமனா எடுத்தீங்கன்னா -3 -11 ஆட் பண்ணும்போது -14 divided by 7. Here cancel sir. 1 2 is 2 2 2s are 4 2 divided by 2. Here 1 7 is 7 2 7s are 14. இங்கே உங்களுக்கு 2 divided by 2 இருக்கு. கேன்சல் பண்ணுங்க. 1 2 is 2 1 2 is 2. செகண்ட் டேர்ம்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 1 2 is 2 இங்கே 1 2 is 2. therefore answer is the fourth summary answer b by m of x, y equal to m of 1, -1. இந்த எக்ஸசைஸ்ல இருக்க நெக்ஸ்ட் சம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஸ்டூடண்ட்ஸ். தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்.